அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கல்வி தடை ஜாதகம் பகுதி 1. அதாவது ஜாதகர் ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டார், ஜாதகருக்கு கல்வி செல்வம் இருக்காது, ஜாதகருக்கு கல்வி யோகம் இல்லை, ஜாதகர் படிக்காதவர், ஜாதகருக்கு கல்வி வராது. கண்டுபிடிப்பது எப்படி? ஜஸ்ட் 3 செகண்ட் போதும். இந்த வீடியோவில் தசாநாதனை வைத்து கல்வி தடை ஜாதகத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். பகுதி 2. அந்த வீடியோவில் கிரகத்தை மட்டும் பயன்படுத்தி கல்வி தடை ஜாதகத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்து நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சப்ஜெக்டும் நம்ம PDF ஃபைலில் உள்ளது. தேவைப்படுபவர்கள் அதனை வாங்கிக் கொள்ளவும். ஓகே, குட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது கேது தசா. அடுத்து சுக்கிரன் தசா 20 வருடம். சுக்கிரன் நிற்கும் சாரம் சுயசாரம். சுக்கிரன் வீட்டில் பாவ கிரகங்கள் உண்டு. இதில் கல்விக்காரன் புதன், லக்னாதிபதி செவ்வாயும் சுக்கிரனுடன் தொடர்பு இருப்பதால் சுக்கிர தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. தசாநாதன் எந்த ஸ்டார்ட்ல இருக்கார் பாருங்க. அவருடைய வீட்டில் என்ன இருக்கு? பாவகிரகம் இருக்கு. அப்போ அந்த தசா நடைபெறும் சமயத்தில் கண்டிப்பா கல்வி வராது. ஏன்னா கல்விக்காரன் அங்கே சம்மந்தப்படுறாரு. இவ்வளோதாங்க ரூலு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது சந்திர தசா. சந்திர தசா இருப்பு 10 மாதம். அடுத்து செவ்வாய் தசா 7 வருடம். அடுத்து ராகு தசா 18 வருடம். ராகு நிற்கும் சாரம் செவ்வாய் சாரம். செவ்வாய் வீட்டில் சனி மாந்தி உண்டு. செவ்வாய் பார்வை மூலமாக லக்னத்திற்கும் சனிக்கும் உண்டு. மற்றொரு செவ்வாய் வீட்டில் கல்விக்காரன் புதன், அவரே மாரகாதிபதி பாதகாதிபதியாக வந்து அஷ்டமாதிபதி சந்திரனுக்கு தொடர்பு உண்டு. மேலும் லக்னாதிபதி குரு பார்வை மூலமாக பாவ கிரகத்திற்கும் தொடர்பு உண்டு. தசாநாதன் ராகுவுக்கு தொடர்பு உண்டு. அதனால் ராகு தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது புதன் தசா. புதன் தசா இருப்பு 15 வருடம். புதன் நிற்கும் சாரம் சுக்கிரன் சாரம். சுக்கிரன் வீட்டில் பாவ கிரகங்கள் உண்டு. லக்னாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்க்கை பெற்று சனி பார்வை மூலமாக கல்விக்காரன் புதனுக்கு தொடர்பு உண்டு. செவ்வாய் பார்வை மூலமாக லக்னத்திற்கு இருக்கும் அஷ்டமாதிபதிக்கும் தொடர்பு உண்டு. அதனால் புதன் தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது செவ்வாய் தசா. அடுத்து ராகு தசா. ராகு தசா 18 வருடம். ராகு நிற்கும் சாரம் சந்திரன் சாரம். சந்திரன் வீட்டில் பாவ கிரகம், அதற்கு திரிகோணத்தில் கேது மாந்தி உண்டு. மேலும் சந்திரனுக்கு செவ்வாய் தொடர்புண்டு. சந்திரனுக்கு மாந்தி நின்ற வீட்டின் அதிபதியும் தொடர்பு உண்டு. மேலும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சந்திரனுக்கு பகை கிரகம் சுக்கிரன் ராகுவும் தொடர்பு உண்டு. அதனால் ராகு தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர்
படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது சனி தசா. அடுத்து தசா புதன் தசா. அடுத்த தசா புதன் தசா. ஓகே, புதன் நிற்கும் சாரம் சுயசாரம். புதன் வீடு திரிசூன்யம். புதனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் மாந்தி. மேலும் செவ்வாய் சனி ராகு சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை மூலமாக புதனுக்கு தொடர்பு உண்டு. அதனால் புதன் தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது சனி தசா. சனி தசா இருப்பு 10 மாதம். அடுத்து புதன் தசா 17 வருடம். புதன் நிற்கும் சாரம் சந்திரன் சாரம். சந்திரன் வீட்டில் கேது. சந்திரனுக்கு சனி செவ்வாய். திரிகோணத்தில் கேது மாந்தி தொடர்பு உண்டு. மேலும் மாந்தி பார்வை புதனுக்கு உண்டு. இதில் கல்விக்காரன் புதன் அவரே லக்னாதிபதியாக வருவதால் புதன் தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது கேது தசா. கேது தசா இருப்பு 4 வருடம். அடுத்து சுக்கிர தசா 20 வருடம். சுக்கிரனுடன் கல்விக்காரன் புதன் இருப்பதால், சுக்கிரனுடன் லக்னாதிபதி இருப்பதால், சுக்கிரன் நிற்கும் சாரம் சுயசாரமாக இருப்பதால், சுக்கிரன் வீட்டில் பாவ கிரகங்கள் இருப்பதால், மேலும் கேது மாந்தியும் புதன் சாரத்தில் இருப்பதால் சுக்கிரன் தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது சனி தசா. சனி தசா இருப்பு 13 வருடம். தசாநாதனுக்கும் கல்விக்காரனுக்கும் தொடர்பு உண்டு. சனி நிற்கும் சாரம் சந்திரன் சாரம். சந்திரன் வீட்டில் ராகு உண்டு. சந்திரனுக்கு சனி செவ்வாய் மாந்தி லக்னாதிபதியும் தொடர்புண்டு. அதனால் சனி தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது சந்திர தசா. சந்திர தசா இருப்பு 1 வருடம். அடுத்து செவ்வாய் தசா 7 வருடம். அடுத்து ராகு தசா 18 வருடம். செவ்வாய் நிற்கும் சாரம் சனி சாரம். சனி வீட்டில் ராகுவும் மாந்தியும் உள்ளது. சனியின் பார்வை மூலமாக ராகுவும் மாந்தியும் தொடர்பு உண்டு. சனிக்கு திரிகோணத்தில் கேது உண்டு. சனி பார்வை லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் கல்விக்காரன் புதனுக்கு தொடர்பு உண்டு. அதனால் செவ்வாய் தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. அடுத்து ராகு தசா. ராகு நிற்கும் சாரம் குரு சாரம். குரு வீட்டில் பாவ கிரகங்கள் உண்டு. அந்த பாவ கிரகங்கள் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் புதனுக்கும் தொடர்பு இருப்பதால் ராகு தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது கேது தசா. அடுத்து சுக்கிர தசா 20 வருடம். சுக்கிரனுக்கு லக்னாதிபதி தொடர்புண்டு. கல்விக்காரன் புதனும் தொடர்புண்டு. மாந்தியும் தொடர்புண்டு. பாதகஸ்தானமும் தொடர்புண்டு. சுக்கிரன் தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று
அர்த்தம். ஓகே, குட். வீடியோ எப்படிங்க இருக்கிறது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுத்தேனா? அதாவது தியேட்டரில் புது படம் பார்த்து விட்டு வெளியே வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்காரங்க படம் எப்படிங்க இருக்கிறது, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்று கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன். நம்ம படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளவும். ஓகே, குட். மீண்டும் விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.